வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு டிடிடி, அது தலைமை தம்பி தலைமயில் அப்படி அது அது ஷார்ட் ஃபார்ம் தான் டிடிடி. ஸோ இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீவாவை பற்றி பேச போகிறோம். ஜீவா நல்ல ஆக்டரு, சௌதரி பையன் நல்ல ஆக்டரு. அவர் ஃபர்ஸ்ட் ராமன் ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அமீர் படம், அமீர் டைரக்ட் பண்ண படம். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கரெக்டாக பேர் சொன்னேன்னு ஏதோ தெரியல, ராமன் நினைக்கிறேன். அமீர் பண்ண ஜீவா ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எஸ்எம்எஸ்ன்னு ஒரு படம் பண்ணார், ஆக்ட் பண்ணார் ஜீவா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தா அந்த படத்தில் கதையே கிடையாது, எண்டு வரைக்கும் கதையே கிடையாது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கதை இல்லாமல் ஒரு படம், நல்ல படம் எப்படி எடுக்கலாம் என்றது அந்த படத்தில் அந்த டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஜீவா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த காலத்தில். அதுக்கு இடையில எதனா ஜீவா நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கலாம், எனக்கு அவ்வளோ ஞாபகம் வரல. பட் இன்னைக்கு நாங்கள் டிடிடி பற்றி பேசலாம். ஜீவா தான் இதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். இந்த இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜீவா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பார்த்த படங்கள், அவங்க படங்களில். ஸோ ஒரு ஒரு வில்லேஜில் நடக்கிற கதை. இப்போ எல்லாம் ரொம்ப ட்விஸ்ட் இருக்கிற கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழில். ஏதோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெருசுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது கூட ஒரு கிராமத்து கதை. ஒரு வயசான ஒரு இறந்து போயிடுறாரு. பட் அவருக்கு பெரிய எரெக்ஷன் ஆகிடும் இறந்த பிறகு. ஸோ அவங்களை எப்படி வெளியே கொண்டு போகணும்னு தெரியாமல் அந்த ஃபுல் படம் எல்லாம் அந்த கதை தான். அவளை வெளியே கொண்டு போக முடியாதுன்ட்டு அவர் பெரிய எரெக்ஷன் ஆயிருக்கு இறந்த பிறகு. ஸோ அது ஒரு காமெடியாக வச்சு படம் எடுத்திருந்தது. அது ஓரளவுக்கு நல்லா போச்சு. இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ட்டா, தம்பிராமையா பொண்ணுக்கு கல்யாணம். அப்புறம் இந்த ஜீவா தாத்தான்னு நினைக்கிறேன், அவர் வயசான தாத்தா, கட்டில் படுத்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப மோசமான தாத்தா. அப்பப்போ எடுத்துட்டு பயங்கர ரம் கேம் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால எழுந்திட்டு கூட நிற்க முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுன்ட்டு, இந்த தாத்தா இறந்துடுறாரு. தாத்தா இறந்து போயிடுறாரு. அதே டைம்ல தம்பிராமையா பொண்ணு இருக்கு இல்லையா, அவளுக்கு கல்யாணம். மார்னிங் 10:30 ஏதோ. ரெண்டு பேர் இந்த டெட் பாடி எடுக்கிறதுக்கும் 10:30 எடுக்கணும்ன்ட்டு காலையில 10:30 தான் முகூர்த்தம் வைக்கணும் இந்த பொண்ணுக்கும். அந்த மாதிரி தான் கதை வருது. அப்படி இருக்கும்போது இவங்க பக்கத்து வீடு தான், பக்கத்து கிராமம் தான். அப்போ ஜீவாக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்ட்டா நம்ம நடிகர் ஜீவா இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் ரொம்ப தேவைப்பட்டவங்க, ரொம்ப முக்கியமான ஆள் அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும். ஸோ இப்போ ஜீவாக்கு எங்கே போகணும்னு தெரியாது. 10:30 டெத்துக்கு போகணுமா, 10:30 தம்பிராமையா பொண்ணு கல்யாணத்துக்கு போகணுமா, இந்த குழப்பம் வந்துடும். குழப்பம் வந்த உடனே கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அவர் எப்படியும் இறந்து போயாச்சு, உயிரோட இருக்கிற அந்த பொண்ணு அங்கே போயிட்டு வாங்க, நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் பேர், அந்த பொண்ணு எப்படியும் உயிரோட இருக்கும், இவர் இறந்து போயாச்சு ஏற்கனவே, மறுபடியும் நாங்கள் அவரை முகம் பார்க்க முடியாது, அதனால நீங்க அந்த டெட் பாடி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதான் சுருக்கமா சப்ஜெக்ட். இது அப்படியே அழகா கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வல் மேல கதை ரொம்ப நல்லா போறது. போட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இப்போ வர நிறைய தமிழ் படத்துல போட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு வில்லேஜ் ஃபிலிம்ல கேமரா நிறைய மூவ் ஆகுது, பேன் ஆகுது, டில்ட் ஆகுது. நிறைய படத்துல நாங்கள் பார்த்தா கேமரா மூவ் ஆகுது, ஸ்டாட்டிக்காக இருக்கும் நிறைய படத்துல எல்லாம். பட் இந்த டிடிடி படத்துல கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸாக மூவ் ஆகுது. ஸோ கடைசியில் ஜீவா அந்த ப்ராப்ளம் முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்க அந்த கதை, அதை நான் ஸ்பாய்லர் ஆக மாட்டேன்.
ஸோ நீங்களே அந்த படம் பாருங்க. பட் ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் படத்தில் பார்த்தா ஒரு டெட் பாடியை தூக்கி போடணும். இதில் பெருசு தமிழ் படத்தில். இதில் ஒரே டைமில் டெட் பாடி ஒரே டைம் 10:30 அண்ட் கல்யாண பொண்ணும் 10:30 முகூர்த்தம். ரெண்டும் அட்டென்ட் பண்ணி ஆகணும். என்கிட்ட இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஜீவா. அது எப்படி சமாளிச்சாங்கன்றது படத்தில் கதை ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி ராமையா ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜீவா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி கூட படம் ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் 4K ரெசல்யூஷனில் பார்த்தேன், கமலாவில் பார்த்தேன். 4K ரெசல்யூஷன் இன்னைக்கு கூட அந்த அஜித் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பேக்கில் உட்காந்துருந்தேன், பழச்சன்னு இருந்தது ஃபிலிம், ரொம்ப நல்லா இருந்தது. கே ஒரு முக்கியமான ஒரு கிராமத்து கதையை வச்சு எடுத்த படம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன விஷயம்னா, கிட்ட நாங்கள் இது தமிழ் படமான்னு சொல்லவே முடியாது. ஏன்டா இந்த படத்தை டைரக்டர் ஒரு மலையாள டைரக்டர். ஸோ அதனால கிரெடிட் எல்லாம் அவருக்கு போயிடும். இது தமிழ் படம் ஆனால் கூட ஒரு மலையாள டைரக்டர் எடுத்திருக்குது, நம்ம தமிழ் டைரக்டர் எடுக்கல. பட் தமிழில் இருக்கிறதுனால இது ஒரு தமிழ் படம்னு எடுத்துக்கலாம். அப்படி நிறைய மலையாள டைரக்டர்ஸ் தமிழ் படம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேவர் மகன் பரதன் டைரக்டர், அவர் மலையாள டைரக்டர் தான், ஆனால் சூப்பர் டைரக்டர் அவர். ஐ திங்க் இந்த படம் பண்ண பையன் ஃபர்ஸ்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் யாரென்னா பார்க்கலாம். சிட்டியில் இருக்கிறோம் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், வில்லேஜஸில் பார்க்கலாம். யாரென்னா பார்த்து என்ஜாய் பண்ணல. ரொம்ப ஜாலியாக ஒரு 2.5 hours ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. 1-2 டான்ஸ் இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஷார்ட் ஃபிலிம்ன்ட்டு ரொம்ப கம்மி, 2 hours 15 minutes நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது தெரியாது, ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் ரொம்ப புதுசாக இருக்கு. ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருக்கு, டெக்னிக்கலி நல்லா இருக்கு. லவ்லி ஃபிலிம். தயவுசெய்து இந்த படம் கொஞ்சம் தியேட்டரில் எடுத்துட்டாங்க, பட் வேறு தியேட்டரில் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ மங்காத்தா வந்ததுனால எல்லா படம் எடுத்துட்டார், நிறைய படம் எடுத்துட்டாரு. பட் இந்த படம் இன்னும் ஒரு 50 தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. அப்போ உங்கள் கிராமத்துக்கெல்லாம் கொஞ்சம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் வருது. சின்ன கிராமத்துலாம் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. கொஞ்சமும் படிக்காதான், ரொம்ப கிராமத்து ஆள் யாரானா என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்ல ஃபிலிம் டெக்னீஷியன் கூட என்ஜாய் பண்ணலாம். அப்போ புதுசாக இருக்கு. அதே கதைகள் வந்துட்டு இருக்கோம், அதே கொரியன் படம் காப்பி அடிச்சு 10 டைரக்டர் அதே சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ் விண்டு மாதிரி, ப்ரீஸ் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பாருங்க, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக் சேனல். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாளும் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சத்யேந்திரா.